Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு நம்ம editorial full-ஆவுமே what is the deal between Twitter and our government, what it should have done, என்ன மாதிரி இது போயிருக்கலாம், இது வந்து government overreach பண்ணிடுச்சா இல்ல வந்து ஒரு private company government terms dictate பண்ணுதா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. and US their relationship between US and West Asia அதெல்லாம் இன்னைக்கு ஆர்டிகல்ஸ்ல வந்திருக்கு. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article of today. Fuzzy law, unclear jurisprudence and trampled rights. எதை பத்தி சொல்றாங்கன்னா, நம்ம ட்விட்டர் கிட்ட கவர்மெண்ட் ஆர்டர் இப்போ ஃபார்மர் ஜெனோசைட் அப்படின்னு ஹேஷ்டேக் போயிட்டு இருக்குது. இட் இஸ் ப்ரமோட்டிங் வயலன்ஸ், இன்சைட்டிங் டிஸ்ஹார்மனி இன் த சொசைட்டி. அதனால இந்த ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ண இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்கன்னு சில அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ட்விட்டர் இனிஷியலி பிளாக்ட், பட் அதுக்கப்புறமா என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லை இந்த அக்கௌண்ட்ஸில் நிறைய ஜேர்னலிஸ்ட்ஸ் வராங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வருது, அவங்க அந்த ஃபார்மர் ஜெனோசைடுங்கிற ஹேஷ்டேகை யூஸ் பண்ணல, இருந்தாலும் நீங்கள் இவங்களெல்லாம் பிளாக் பண்ண சொல்லியிருக்கீங்க. தட் வில் நாட் டூ, இட் இஸ் லைக் கர்டைலிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் த இஷ்யூ. இதில் கவர்மெண்ட் பண்ணதில் என்னெல்லாம் கரெக்டு, ட்விட்டர் பண்ணதில் என்னெல்லாம் கரெக்டு, இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா clarified that it had invoked section 69 of the IT Act and ordered Twitter to block access to these accounts. The reason என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோடி பிளானிங் ஃபார்மர் ஜெனோசைட் இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணுறாங்க டு ப்ரமோட் டு இன்சைட் வயலன்ஸ் அண்ட் டிஸ்ஹார்மனி இந்த சொசைட்டிங்கிறது தான் இவங்களோட கிளைம், which was deemed a threat to public order. The government section 69A order was clearly an overreach even on its own terms, because அது அவங்க மென்ஷன் பண்ண நிறைய outlets, for example the Caravanங்கிற ஒரு மீடியா அவுட்லெட் the government asked to ban Twitter, the government asked Twitter to ban, ஆனால் அவங்க ஆக்சுவலாக அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ we can see this as யாரெல்லாம் ஃபார்ம் பில்ஸ் அகேன்ஸ்டாக பேசினாங்களோ, who were dissenting with the government, அவங்க எல்லார் அக்கௌண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் ஹோல் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு the government asked to do it அப்படின்னு பார்க்குறாங்க. We should not go for censorship happy governments. அதாவது எந்த கவர்மெண்ட் எல்லாம் சென்சார்ஷிப் அதிகம் யூஸ் பண்ணுதோ, those governments will be surely curtailing the freedom of the people. At present, the online free speech rights of Indian citizens depend directly upon the extent to which multinational social media platforms, அதாவது இப்போ வந்து Twitter allows you to talk, then you can talk. If Twitter doesn't allow you to talk, அவ்வளோதான். ஸோ உங்கள் freedom of speech and expression-ஐ curtail பண்ணுறது ஒரு big tech giant அவனா தான் இருக்கான். How willingly they are to risk legal prosecution, how much confidence they have in their interpretation of Indian free speech will stand up in court, இதெல்லாம் வச்சு அதாவது யாரோ ஒருத்தவங்க மனசு வச்சாதான் நம்மளால பேசவே முடியும், நம்ம கருத்தை வெளியில சொல்லவே முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை. Section 69A grants to the government the power to issue directions to intermediaries for blocking access to any information that is considered prejudicial. அதாவது the government can block access to information. எந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இன்ஃபர்மேஷன் சாவரினிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, நேஷனல் செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர், இதுக்கெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷன் ஒரு த்ரெட்டை விளைவிக்குமோ, எந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இந்தியாவோட இந்த விஷயம்லாம் கெடுமோ, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு the government can put curtails on it. Section 69A envisages a jail sentence of up to 7 years for intermediaries who fail to comply. Blocking rules, which set up the procedure for blocking, including regular review by government committees, and also stated that all requests and complaints would remain strictly confidential. Therefore, it makes censorship an easy and almost completely costless option. அதாவது இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களை பற்றி எதிர்த்து சொல்கிறாங்களா, அவங்கள போய் அடிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்கிறது எவ்வளோ ஈஸியோ, அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறாங்களா, அங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். அவங்க கொடுத்த கிரிட்டிசிசம் கரெக்டான கிரிட்டிசிசமா, அதுல போய் இருந்ததுன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து விளக்கம் கொடுக்கணுமா வேணாமா, அந்த மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ்லாம் இல்லாம ஷார்ட்கட் என்னன்னா, அவங்க கவர்மெண்ட் பத்தி தப்பா சொல்றாங்களா, அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடு, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். The confidentiality requirement means that the user will not even know why their account has been blocked and therefore will be in no position to challenge it. இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There are no procedural safeguards, no opportunity for hearing of affected party, no need for reasoned orders, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அக்கௌண்ட் பிளாக்னா பிளாக் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த அக்கௌண்ட் இல்லைங்க, நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் உண்மையை தான் சொன்னேன், நான் சொன்னதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்குது, அப்போல்லாம் இருந்தால் கூட he cannot prove. This violates both free speech rights as well as the right to due process.
and every affected individual would retain the constitutional right to challenge a blocking order through writ petition before the high court. யாராவது ஒருத்தவங்க நம்ம அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னா இதுக்காக writ petition போட்டு ஹை கோர்ட் போய் இந்த மாதிரி the procedure is getting too bigger and bigger. A combination of bad law, unclear jurisprudence has created a situation where Twitter or the intermediary that might be caught in the government's crosshairs is the only entity that is in a position to defend the free speech. அதாவது இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க, சிட்டிசன் இருக்காங்க, இதுக்கு இன்டர்மீடியரி யாருன்னா ட்விட்டர். அதாவது கவர்மெண்ட் பண்றத சிட்டிசன்ஸ் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஓகேயா? இப்போ கவர்மெண்ட் ஒருவேளை ஒரு சிட்டிசனோட அக்கௌண்ட் பிளாக் பண்ணுச்சுன்னா பிளாக் பண்ணது தான், அவ்வளவுதான். பிளாக் பண்ணுன்னு சொல்லி ட்விட்டர் கிட்ட சொல்லிடுச்சுன்னா ட்விட்டர் ஹேஸ் டு பிளாக் இட். ஒருவேளை இஃப் ட்விட்டர் சேஸ் இல்லைங்க இதை பிளாக் பண்ண முடியாது, திஸ் இஸ் லைக் curtailing their freedom of speech and expression சொன்னா மட்டும்தான் we have our freedom. So in the whole process la pathina, if the intermediaries have some courage to stand up, இதுவே ட்விட்டர்ல வேற ஏதோ ஒரு ஃபேஸ்புக் வேற ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து கவர்மெண்ட் சொல்றது அப்படியே கேட்கறான்னா அவ்வளவுதான், the government dissenting voice இருக்கவே இருக்காது. So our freedom is at the mercy of some intermediary or some big tech giant. While it may still be possible for Twitter to stand up to the government in obvious cases of overreach and abuse, there will be a host of borderline cases where it will simply be easier to back down. Indeed, as Medianama reported, the Twitter account of Rajya Sabha member remains suspended even now. For example, இப்போ வந்து கன்சிஸ்டண்டா இந்தியா கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்துட்டே இருக்குன்னா, இப்போ இந்த ட்விட்டர் பிளாட்ஃபார்ம் இஃப் தே டிசைட் சரி எதுக்கு நமக்கு வம்பு, இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை, கவர்மெண்ட் சொன்னா நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, what will happen? The freedom of the citizens will get affected. There is thus an urgent need for both legal and jurisprudential reform. என்ன பண்ணோம்னா, எப்போ இந்த செக்ஷன் 69 நம்ம இவோக் பண்ணலாம், இது எங்கெல்லாம் இவோக் பண்ணக்கூடாது, இதை பண்ணாங்கன்னா ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அந்த கேசஸை கோர்ட் எவ்வளோ சீக்கிரம் அந்த கேசஸை டேக்கப் பண்ணிக்கணும், அக்கௌண்ட் சஸ்பெண்ட்லாம் எவ்வளோ கடைசியில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும், அப்புறம் இவங்க இப்போ எப்படி வந்து பிரசிடென்ஷியல் ட்ரம்ப்புக்கு எப்படி பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங், this content may be wrong, அந்த மாதிரி ஒரு வார்னிங். செகண்ட் ரெட் ஃபிளாக்ஸ் போடுறது, தேர்ட் சஸ்பெண்ட் பண்ணிடுவோன்னு வார்ன் பண்றது, ஃபோர்த்து சஸ்பெண்ட் பண்றது. இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப்ஸ் இப்படி எடுக்காம டிராஸ்டிக் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது that is also not correct. Legally, the best case scenario would be to prohibit the government from being able to directly order to block access. அதாவது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ட்விட்டர் ஹேண்டிலுக்கும் எதுக்கு கனெக்ஷன்? ட்விட்டர் ஹேண்டில் இஸ் a representative of citizens. கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட நேராக ஆர்டர் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். Except in narrowly defined emergency cases and to require it to go through court to do so with an adequate opportunity of affected parties to defend themselves. Because நம்ம society it works on checks and balances type. ஒரு சைடு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னொரு ஃப்ரீடம் என்ன கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ட்விட்டரில் இருக்கிற லாயர்ஸே இது கரெக்டாக இல்லையா, நம்ம பேன் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க, இது கரெக்டாக இல்லையானா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து சிட்டிசன்ஸ்க்கு வார்னிங் மாதிரி ஏதாவது கொடுக்கணும். இந்த மாதிரி step by step தான் இது போகணும். It is vitally important that blocking orders may be made public and that even under current legal regime affected parties are given the opportunity for fair hearing before blocking order is issued. So முதல்ல ஏன் அவங்க அக்கவுண்ட் பிளாக் ஆச்சு, பிளாக் பண்ணது கரெக்ட் தானா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கே வரணும். Long term, however, hard work of contesting governmental impunity in cases of censorship both in courts and outside remains to be done. இது எல்லாமே நம்ம லாங் டர்மா பண்ண வேண்டிய ரிஃபார்ம். கவர்மெண்ட்டும் பண்ணணும். கவர்மெண்ட் பிளாக் பண்ணுது, கவர்மெண்ட் ஓவர் ரீச் பண்ணுதுன்னா ஜுடிஷியரி உள்ள வரணும். ஜுடிஷியரி உள்ள வந்து அதே மாதிரி இப்போ வந்து இந்த கண்டென்ட்டுக்கு பிளாக் பண்ணலாம். ட்விட்டருக்குமே ஒரு மேண்டேட் இருக்கும், அந்த அவங்க கவர்மெண்டோட பைலாஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்குமே ஃப்ரீடம் கொடுக்கணும். எவ்ரிபடி ஷுட் ஹாவ் ஃப்ரீடம் டு எக்ஸசைஸ் தேர் ஓன் ரைட் இன் தேர் ஓன் டொமைன். So that's all about this article, and this article says for now the supply seems to far exceed the demand. அதாவது number of people இப்போ வேக்சின் எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க because of vaccine hesitancy, with only around half of those enrolled showing up for the doses. ஒரு பாதி பேர் தான் எடுத்திருக்காங்க, இது ரொம்ப கம்மி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. And only around 21% of the population has been exposed to the virus. The government's message not to be complacent and continue to adhere to mask to use the right scientific spirit.
அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஐ வுட் highly recommend you to read this whole article. How US has played a very important role in Yemen war, how it influenced Saudi Arabia, அது எல்லாமே இந்த ஆர்டிக்கலில் you can have an understand. இப்போ சவுதி யெமெனில் கிரேட் லாங்கஸ்ட் சிவில் வார் இஸ் கோயிங். அங்கே அவ்வளோ ஹங்கர் இருக்குது. மினி இண்டைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இண்டைசஸ் இருக்கட்டும், இல்லைனா நிறைய பேர் ப்ரிவென்டபிள் டிசீசஸில் சாகிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி யெமன் இஸ் ஃபேஸிங் அ வெரி பேட் ஹியூமனிடேரியன் சிச்சுவேஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணியிருக்கணும், ஹூ ஆர் தீஸ் ஹவுதி ரிபல்ஸ், இது எல்லாமே இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள். ஐ ஹவ் ஹைலைட்டட் ஆல்மோஸ்ட் ஆல் everything in this article, so this is actually very important. The next one, the disengagement deal better than expected. இது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக there was a disengagement that signed between India and China இந்த பேங்காங் லேக். இந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கலில் என்ன பார்த்தோம்னா, டிஸ்எங்கேஜ்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ நல்லது, எவ்வளோ கெட்டது, எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இட் இஸ் வேஸ்ட். பிகாஸ் அல்டிமேட்லி இப்போ ஒரு டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆஃப்டர் ரவுண்ட்ஸ் அண்ட் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் பிட்வீன் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கமாண்டர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஆர்மி, அது நடக்கலை அப்படின்னா எவ்வளோ அது வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி அண்ட் மணி. அதுவும் இல்லாமல் அந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட்டை மீறிட்டே இருந்தோம்னா தேர் வில் நாட் பி பீஸ் அட் த பார்டர். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ ஹவு திஸ் டீல் தட் வி ஹவ் சைன்ட் இஸ் பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட். ஸோ திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் ரீடிங் நியூஸ் பேப்பர். யூ வில் கெட், இன்னைக்கு எடிட்டோரியல் வந்து ஏதாவது ஒரு விஷயம், ஒரே விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி வருதா, நாளைக்கு எடிட்டோரியல் அதில் என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு வரும். ஸோ பை ரீடிங் கண்டினியூஸ்லி யூ வில் கெட் டு ஹாவ் அ பேலன்ஸ்ட் வியூ. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திஸ் appears to be China appears to have realized that the prolonged standoff, hardly part of its original calculus, it is impairing bilateral relations because China needs India, India needs China. அப்படி இருக்கும்போது இந்த prolonged standoff with there is no point in doing it அப்படிங்கிறத ஓரளவுக்கு சைனா ரியலைஸ் பண்ணியிருக்கு. இந்தியா அதோட ஸ்டாண்டில் ரொம்பவே தீவிரமாக இருந்தது. அதாவது சைனா வர வர நம்ம ரிட்ரீட் ஆகிட்டு போவே இல்லை. நம்ம எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும், கைலாஷ் மவுண்டன்ஸ், அதாவது நம்மளோட அட்வான்டேஜியஸ் பொசிஷன் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பொசிஷன் ஆக்கிபை பண்ணிட்டு நம்ம ஸ்டாண்டில் நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். The uncertainty associated with the law of unintended consequences, the high reputational cost to itself, அதாவது இது ஒரு பிக் பிரதர் அந்த மாதிரி, இப்போ என்ன சொல்கிறது, பக்கத்தில் இருக்க ஒரு கண்ட்ரி எப்போவுமே தொல்லை பண்ணுற ஒரு கண்ட்ரிங்கிற இமேஜ் இதுக்கு வாங்குறதா இருக்கட்டும், bilateral relations affect ஆகிறதா இருக்கட்டும், there is lot of loss for China. And forward momentum in India-US relations, அதாவது குவாட் குரூப்பிங்னு ஒன்று ஓப்பனாக இது சைனாக்காக தான் பண்ண போகிறோன்னே யூஎஸில் many officials stated. அப்படி இருக்கும்போது we are angering the whole world அப்படிங்கிறது finally China seems to understand அப்படின்னு எடிட்டர் சொல்கிறாங்க. The truth is that India's tough military and diplomatic posture has paid off, resulting in honorable disengagement. நம்ம ஒன்றும் ரொம்ப பயந்து சரி போய் தொல்லன்னு அவங்களும் விடலை, சரி நம்மளால முடியாது நம்மளும் வரல. ஸோ இது ரொம்ப டீசெண்டான ஒரு ஹானரபிளான டிஸ்எங்கேஜ்மெண்ட். அதுக்கு நம்ம இதுக்காக ஒர்க் பண்ண ஆர்மி பர்சனல், பீப்புள் ஹூ டிட் ஆல் தோஸ் டாக்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே we have to celebrate அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. And this article, this is actually a continuation of what we saw when Twitter was in the right. இந்த ஆர்டிக்கல்ல உங்களுக்கு என்ன ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா, ட்விட்டர் இப்போ பண்ணது ஓகே, கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது, இல்லைங்க நீங்கள் பண்ணுறது தப்பு, இது நீங்கள் பண்ணீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கர்டைல் ஆகும், இது உங்கள் நாட்டிலையுமே இது நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருக்கீங்க, நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற யூஎஸ்லேயுமே இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, இதை நம்ம கர்டைல் பண்ணுறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு ட்விட்டர் டுக் அ ஸ்டாண்ட். இப்போ இது கரெக்டாக இருக்குது. வாட் இஃப் இன் ஃபியூச்சர் ட்விட்டர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கல, government சொல்லுது what you are doing is wrong, it is saying, but Twitter being a very private firm, it is saying no, what we are doing is correct, we are doing what we feel like is correct அப்படினு ஒரு என்ன சொல்றது upper hand எடுத்துட்டோம்னா how will we tackle it? இத tackle பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு situation இருக்கா, இல்ல ஏதாவது law இருக்கா, jurisprudence இருக்கா, இல்ல இந்த situation வந்தா என்ன பண்ண முடியும், நம்ம ஏதாவது யோசிச்சிருக்கோமா அப்படினா இந்த ஆர்டிகல்ல கேக்குறாங்க. Twitter said that the government's blocking list had accounts of journalists, activists, politicians whose account seems to be bona fide. Appadina it seems to be valid only. நாங்க எதுக்கு இத block பண்ணனும் கேட்டிருக்காங்க. That their posts are legitimate expression and that it reasonable believes that keeping them blocked would be disproportionate act contrary to both the law and platform's charter objectives. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது உங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கும் இருக்கும், நாங்க அதுக்கு எதிரா செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ ட்விட்டருக்கு எதிராக வந்த கிரிட்டிசிசம்லாம் என்னென்ன, அதாவது கவர்மெண்ட் வச்ச கிரிட்டிசிசம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்விட்டர் ஒரு இன்டர்மீடியரி, இட் இஸ் பவுண்ட் பை த ஸ்டாச்சுட்டரி ஆர்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அல்டிமேட்லி ட்விட்டருங்கிறது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு கண்ட்ரிக்கு வந்து அது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அது பிளாக் பண்ண முடியாதுன்னு சொன்னது இட் இஸ் லைக் டிஸ்ரெஸ்பெக்டிங் த கவர்மெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம். Second one, it is a private company and it cannot adjudicate or sit in appeal over the government's judgment what is lawful or what is not lawful. Government சொல்லும் இப்போ நீங்க பண்றது இதுதான் lawfulனு நாங்க சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட் இந்த கண்ட்ரியோட லாஸை டிட்டர்மைன் பண்றது நாங்க. அப்ப எது lawful எது unlawful நாங்க தான் சொல்லுவோம். அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது கிரிட்டிசிசம். Third one, Twitter's blocking of Donald Trump's account even while he was sitting president and its refusal to block shows it denying parity to India with US. இது வந்து மூணாவது கிரிட்டிசிசம். நாலாவது என்னன்னா its defiance indicates the increasing power of big technology companies acquiring a clear unequivocal zero tolerance response. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா எப்படி ஒரு கவர்மெண்ட்டை விட ஒரு பிரைவேட் ஃபர்ம் ஒரு பிக் டெக் கம்பெனி எப்படி ஒரு கவர்மெண்ட்டை விட பெருசா ஆயிருச்சு, இதில் நிறைய இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் கிரிட்டிசிசம். இதுக்கு என்னென்ன வேலிடான ரெஸ்பான்ஸ் இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்விட்டருங்கிறது ஒரு பர்சன் கிடையாது, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பர்சனாகவே பார்க்கலாம். அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லாஸ் ஆஃப் இட் செல்ஃப். லாலஸ்னஸ் அப்படின்னு இப்போ வந்து ஏதாவது ஒரு ட்வீட் வந்து லாலஸ்னஸ் கிரியேட் பண்ணுது, அதனால நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்ல முடியாது. பிகாஸ் லாலஸ்னஸ் ஆஃப் அன் ஆர்டர் இஸ் நாட் மியர்லி அபவுட் சைட்டிங் த ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன். அதாவது இல்லை நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் பண்ணக்கூடாது? பிகாஸ் ஐடி ஆக்ட் 2000 செக்ஷன் 66 69 இப்படி இருக்குது, அதனால நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு வெறும் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் ஒரு லாவை மட்டும் காட்டுறதுனால அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னா அது லாலஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆர் பீங் ஆன் letterhead with a national emblem on it and having the designated office signature and seal இதெல்லாம் வச்சு மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. For an order to be lawful it needs to demonstrate having satisfied all the statutory condition and cumulatively evolved through judicial reasoning. அதாவது கவர்மெண்ட்டும் ஒரு சைடு இருந்துட்டு ஜுடிஷியரியும் அதே சைடு இருந்துட்டு yes you have to do it because it is contrary to the laws of this country அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதை ஃபாலோ பண்றது லாஃபுல். அதை ஃபாலோ பண்ணலன்னா அன்லாஃபுல் நம்ம சொல்ல முடியும். ஒரு கவர்மெண்ட் சீல் போட்ட பேப்பர்ல இதை நீங்க பண்ணிடணும், இந்த அக்கௌண்ட்ஸ்ல நீங்க பிளாக் பண்ணணும்னு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோட சிக்னலும் ஒரு நேஷனல் எம்ப்ளமும் இருக்குங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்றது லாஃபுல் கிடையாது அப்படின்னு இந்த ஆத்தர் இஸ் சேயிங். ஈவன் கம்ப்ளைன்ஸ் வித் ஆர்டர்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ஒன்ஸ் ஓன் ஸ்டடிட் சென்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரீசன். Twitter appears to have justifiably formed an informed opinion that blocking the orders are partly not lawful and it is confident of succeeding in a challenge to the orders should the government take any coercive action. இப்போ கவர்மெண்ட் ஏதாவது coercive action இனிமே வந்து இந்தியாவில் ட்விட்டரே கிடையாது பேன் அப்படின்னு ஒரு பண்ணா கூட it can go and appeal somewhere else, international arbitration இல்லைனா வந்து international court இந்த மாதிரி எங்க வேணா போகலாம் because it has some sane on its side. Mechanically following government orders without regard to their lawfulness, necessity or proportionality will seriously impact the audience fundamental rights. வெறுமன கவர்மெண்ட் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா ட்விட்டரோட அல்டிமேட் எய்ம் என்ன? யூசர்ஸ் சர்வ் பண்ணும். அந்த எய்மே முதல்ல ஃபாலோ பண்ண முடியாம போயிடும். The tension between two powerful entities, the government, the social media platform, on questions which speech to promote, whose speech to curtail is actually healthy. இது எப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரூலிங் பார்ட்டி ஒரு அப்போசிஷன் பார்ட்டி இருக்க மாதிரி. அப்போசிஷன் பார்ட்டி கவர்மெண்டோட ஃப்ளாஸ்லாம் சொல்லும், ஓ இந்த குறையெல்லாம் இருக்கா இது எங்களுக்கே தெரியாது, கவர்மெண்ட் அதை ரெக்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி எப்படி ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் ஆக்சுவலா என்விசாஜ் பண்ணுமோ, தோ இட் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் ரியாலிட்டி நவ், தட் இஸ் ஹவ் இட் வாஸ் என்விசாஜ்ட். அதே மாதிரியே இந்த மாதிரி ஒரு டூ பிக் சூப்பர் பவர்ஸ் கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும். ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லை இதெல்லாம் சொல்றது கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான், இதெல்லாம் நம்ம கர்டைல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொல்றது. ஆக்சுவலா இந்த காம்படிஷன் ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்றாங்க. Structural and institutional solutions that must be found to limit the power of both the government and the big tech and to enforce their obligation to act
rationally and responsibly. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். கவர்மெண்ட்டும் இந்த அக்கௌண்ட்ல நீங்க பிளாக் பண்ணிட்டு இவங்களா எங்களை கிரிட்டிசிசம் பண்றாங்கன்னு ஓப்பனா அப்படி ஒரு ஆர்டரும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி பிக் டெக் கம்பெனிஸுமே எப்பவுமே கவர்மெண்டோட ஆர்டரை ஃபாலோ பண்ணாம இருக்க கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணாம இருக்காங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும். அப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வேணும். So if anything, the present episode is arguably among the rare instances that Twitter has accorded parity to its Indian audience with that of US, because US ல இப்படி தான் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து இவங்க அக்கௌண்ட்லாம் கர்டைல் பண்ணினப்போ Twitter did not do it. So கிட்டத்தட்ட Twitter is seeing US citizens equal to Indian citizens. இதுவே ஒரு welcomeable step. Choosing to take an independent view of the matter and not mechanically complying with the wishes of the national government. So this is also a successful scenario. Moving on, opening up the vaccine market. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் வேக்சின்ஸ் போய் சேரல. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர்லாம் சைன் இன் பண்ணியிருந்தாங்களோ அதில் 50% தான் இப்போ வேக்சின் எடுத்திருக்காங்க. ஸோ வாட் வி ஷுட் டூ, ஷுட் வி ஓப்பன் இட் அப் டு த ப்ரைவேட் மார்க்கெட், வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ், வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ், அதெல்லாம் சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். அண்ட் மூவிங் ஆன், லெட்ஸ் லுக் அட் திஸ். இப்போ வந்து பெட்ரோல் ப்ரைஸஸ் ஆர் ரியலி ஷூட்டிங் அப். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த இமேஜில் சொல்லியிருக்காங்க. ஹெவி டாக்ஸேஷன் combined with significant uptick in international crude prices are responsible for this price rise. And agricultural infrastructure and development cess nu ipo recent budget lo inform பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தோ இட் வில் நாட் பர்டன் த கஸ்டமர்ஸ். அதில் என்ன சொன்னாங்கன்னா இந்த செஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கஸ்டமர்ஸை பர்டன் பண்ணாது, அதுக்கேற்ற ப்ரொபோர்ஷனில் நாங்கள் வேறு டாக்ஸஸை குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செஸ் அப்படின்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுதுன்னா அது ஃபுல்லாக அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்லி. ஸ்டேட் கவர்மெண்ட் வில் நாட் ஹாவ் எனி ரோல் டு பிளே ஆன் இட். ஸோ த அக்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் ஆன் க்ரூட் ஆயில் வில் நாட் பர்டன் த கஸ்டமர்ஸ். த மணி கலெக்டட் வில் நாட் பி ஷேர்ட் வித் த ஸ்டேட்ஸ் ஆஸ் தே ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த பர்வியூ ஆஃப் டிவிசிபிள் பூல் ஆஃப் டாக்ஸஸ். அதாவது எதெல்லாம் வந்து ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ண வேணான்னு இருக்குதோ அதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் செஸ் சர்சார்ஜ். இப்போ இதை செஸ்ஸுங்கிற பேரில் இதை போடுறதுனால த central government will have more money at its disposal. Last 10 years ஆவே நம்ம வாங்கின இந்த காசை ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் ஒரு பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. எதனால ப்ரைஸ் இப்போ 90 rupees 86 rupees வரதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. பேஸ் ப்ரைஸ் என்னவோ 29 rupees தான் பெட்ரோல் நம்ம வாங்குற ப்ரைஸ். அது இல்லாமல் சென்ட்ரோட டேக்ஸ் மட்டுமே 38%, அதுவே 32 rupees வருது. டீலர்ஸ் கமிஷன் அது ஒரு 4%, 3 rupees. ஸ்டேட் போடுற டேக்ஸ் அது ஒரு 23%, 19 rupees. அதனால பார்த்தோம்னா 29 ரூபாய்க்கு கவர்மெண்ட் வாங்குற பெட்ரோல் இத்தனை டேக்ஸு, சென்ட்ரல் டேக்ஸ் ஒன்று, ஸ்டேட் டேக்ஸ் ஒன்று, நடுவில் டீலரோட கமிஷன் இதெல்லாம் சேர்த்து 86 rupees. ஃப்ரம் 30 rupees to 86 rupees it is going. இது வந்து திஸ் இஸ் ஃபார் யுவர் ஜென்ரல் நாலேஜ். இது நீங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா என்னென்ன டேக்ஸு எவ்வளோ இருக்குது நம்ம அதை எப்படி கோட் பண்ணலாம் அதை உங்கள் மெயின்ஸ் ஆன்சரில் கூட நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னென்ன செஸ் வேர் லெவீட். ஃபினான்ஷியல் இயர் 19 பார்த்தீங்கன்னா இந்த செஸ் லெவீடில் 40% வேர் ரீடைன் பை த சென்டர். ஜிஎஸ்டி காம்பன்சேஷனில் ஒரு 43% வாஸ் கிவன். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் அப்படின்னு ஒரு 9%, செஸ் ஆன் க்ரூட் ஆயில் 100%. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா தீஸ் ஆர் த செஸ் லெவீட். அண்ட் திஸ் இஸ் த reason why the price rise is happening. Have a look at this. So that's all for today's video. You can find this highlighted newspaper along with the News Crunch notes from our blog. The link is given in the description box below. Thank you.